வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவரை மஞ்சள் பொடி போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மீல் மேக்கரையும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சிகப்பாகிற வரையும் ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த காலிஃப்ளவரையும் மீல் மேக்கரையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. இது ஏற்கனவே வேக வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டாலே போதும். ஃபுல்லாக நல்லா கிளறினதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துடலாம். இதுக்கு வெறும் சிக்கன் மசாலாவும் மல்லித்தூள் மட்டும்தான். இது 2 மட்டும் சேர்த்தாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிளறினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஊற்றிடலாம். இதுக்கு நீங்கள் தக்காளி அரைச்சி வச்சு சேர்த்திங்கன்னா தான் நல்லா கிரேவி மாதிரி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். அதுக்காக மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொத்தமல்லி மேலே போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு, லெமன், புளியோதரை அந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.